அதே இமாம் சம்பந்தமான இன்னொரு விஷயந்தான். இது சமீம் என்பவர் கூத்தான்லேருந்து கேட்டிருக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, முகநூலில் அடையார்பள்ளி இமாம் ஒரு கூட்டத்தில் தௌஹீத்வாதிகள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், இது இல்லாத யாருடைய கூற்றும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறிக்கொண்டே அவர்களை அறியாமலேயே மற்றவர்களின் கூற்றையும் ஏற்கிறார்கள். ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்தார்களா? புகாரி, திருமதி நசை போன்ற ஏதோ ஒரு இமாமுடைய கூற்றைத்தான் ஏற்கிறார்கள். அப்படி என்றால் குர்ஆன் ஹதீஸ் என்ற வட்டத்தை விட்டு வெளியேறி மற்றவர் கூட்டையும் தான் ஏற்கிறார்கள். இதை அவர்கள் மறுக்க முடியுமா என்று அவருக்கே உரிய துணியில் கூறுகிறார். விளக்கம் தரவும்ட்டு ஒரு ஓமனில் இருந்து அவர் கேட்டிருக்கார். ஷமீம் கூத்தால் இருக்கார், கேட்டிருக்கார். அந்த வீடியோவை அவர் வீடியோ அனுப்பலை, நம்மளை வீடியோ அந்த தேடி எடுத்து அதை போட்டு பார்த்தோம் என்ன தான் சொல்லியிருக்காருன்னு. அந்த வீடியோ நீங்கள் கேளுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். மதுகப்புகளின் மீது காரி உமிழ்கிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதோடு ஆய்வு என்ற ரீதியில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள். இவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஆயுதம் உண்டு, என்ன தெரியுமா? என்னத்தை சொன்னாலும் சரி, இந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் சஹீஹ், குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக போதும், மதுகப்பு தேவையில்லைன்னு சொல்ற அந்த சகோதரர்கள்ட்ட நான் அடக்கத்தோடு கேட்கிறேன், உன்னால முடிஞ்சா ஒரே ஒரு ஹதீஸ் காட்டு. லட்சக்கணக்கான ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் காட்டி இப்படி வரணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஏதாவது இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை லைஃப்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லலை. பின்னாடி உள்ளவங்க எழுதி வச்சதை நீ ஏன் பார்க்குற? நீ தான் குர்ஆன் ஹதீஸ்ன்ற கோடு போட்டு நிற்கிறீல்ல, அங்க மட்டும் இல்ல. பிந்தைய காலத்து உலமாக்கள் எழுதி வைத்த சஹீஹும் லைஃபும் உனக்கு ஆதார சுருதியை சேர்க்கும் என்றால் நீ அப்புறம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற வாதத்தில் இருந்து இறங்கி விட்டாய் என்று தானே பொருள். அப்போ இவர் என்ன வாதம் வைக்கிறார் விளக்குதா? அதாவது ஒரு ஹதீஸை நீங்கள் லைஃப்னு சொல்கிறீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் ஒரு ஹதீஸை லைஃப்னு சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இதை அறிவுடைய மக்கள்கிட்ட விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா இது பட்டி சாதாரண ஒரு ஹதீஸ்னா என்னங்கிற அடிப்படை விளங்கிய ஒரு வாயிலிருந்து வரவே வராது. ஹதீஸ் லைஃப் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சரி, ஹதீஸ் லைஃப்னு சொல்கிறதே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் ஏற்றிருக்கிற உங்கள் மதுஹபுகளில் ஹதீஸ்கள் லைஃப்னு சொல்லவே இல்லையா? நீங்கள் ஹனஃபி மதுஹபாக இருந்தால் ஹனஃபி மதுஹபின் நூல்களில் எத்தனை ஹதீஸுகளை மற்ற மதுஹபுக்காரங்க காட்டக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் பலவீனம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஷாஃபி மதுஹபாக இருந்தால் ஷாஃபி மதுஹபுடைய நூல்களில் ஹனஃபியாக்களுடைய ஹதீஸுகள் லைஃப்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்போ லைஃப்னு பலவீனம் என்று சொல்கிறதே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இருக்குங்கிறீங்களா? அதான் கேள்வி. பலவீனமானதுன்னு ஒன்று இருக்குன்னு அவங்களும் தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தவறானது வாயில் விட்டு உணர்வாங்கல்ல, அப்போ மாட்டிக்கிறமோ என்ன செய்கிறாங்க, இவர்கள் உடனே பலவீனம் என்று சொல்லிவிடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டால் தான் இது புரியும். முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும், குர்ஆனாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனும் ஹதீஸையும் நாம் நேரடியாக ரசூலுல்லாஹ் வாயிலேருந்து கேட்கல, குர்ஆனையும் கூட நேராக கேட்கல. குர்ஆனை நேரடியாக கேட்க இயலுமா? கடந்த காலத்துடைய நிகழ்வுகளை பற்றி இந்த காலத்தில் வாழ்கிற ஆள் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இதுதான் குர்ஆன் என்று ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. அதை அந்த மக்கள் தான் கேட்டாங்க. நானும் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டால் அப்போ தான் அது கன்ஃபார்மாக அது குர்ஆன் நானே உறுதிப்படுத்த முடியும். அப்போ குர்ஆன் என்று நம்மளும் நேரடியாக கேட்கல. இப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதை நம்ம நேரடியாக கேட்டோம், அதை நேராக கேட்கலை. அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹ் குர்ஆனை சொன்னார்களே, இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை நாம் யாரும் கேட்கவில்லை. அதே மாதிரி சில ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஹதீஸுகளையும் நாம் யாரும் கேட்கலை. நாமளும் கேட்கல, அடையாறு இமாம் அவரும் கேட்கல, எவரும் கேட்கல. அப்போ அதுக்கு முந்தி மேலே போனால் கூட புகாரி இமாமோ அல்லது ஷாஃபி ஹனஃபி போன்ற மதுஹப் இமாம்களோ கூட கேட்டார்களான்னா கேட்கல. அப்போ யார் தான் கேட்டிருப்பா? இந்த குர்ஆனே ஹதீஸையும் கேட்டவர்கள் சஹாபாக்கள் மட்டும்தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதை கேட்டவர்கள் யார்? சஹாபாக்கள் மட்டும்தான், நேரடியாக கேட்டவர்கள். மீதி உள்ளவங்கள்லாம் யார்? அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க, சஹாபாக்கள்லேருந்து கேட்டவங்க. சரியா? அதுக்கடுத்த தலைமுறையில் உள்ளவங்க சஹாபாக்கள், தாபியன்கள் வழியாக கேட்டவர்கள். இப்படியே வந்து தான் செய்தி நமக்கு வருகிறது.
சரியா? இப்போ குரானை நம்ம நம்புறதா இருந்தாலும் ஹதீஸை நம்புவதாக இருந்தாலும் நாம் நேரடியாக கேட்டு நம்ம நம்புவது கிடையாது, கேட்க சாத்தியமில்லை. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி அதை அணுகுவது என்று கேட்டால், ஒருவர் சொல்லக்கூடிய கடந்த காலத்து செய்திகள், தகவல், வரலாறுகள் இருக்கு இல்லையா, அதை நபர்கள் வழியாக தான் நீங்கள் அறிய முடியும். ரசூல்லா இப்படி சொன்னார்கள் என்பதை இங்கே மூளையில் கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்து, ஆமாம் சிந்திச்சு பார்க்கும்போது ரசூல்லா சொன்னார்கள் தெரியவர் எவனா சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் இப்போ காந்தி வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. காந்தியை ஒருத்தன் கோட்சேங்கிறவன் சுட்டு கொன்றான்ங்கிறாங்க. இதை நம்மளை பார்த்தோம், பார்க்கல. நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. நடந்து முடிஞ்ச நிகழ்வு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு முந்தி உள்ளவர்கள் சொல்லி தான் தெரியும். எந்த ஒரு நடந்த விஷயங்கள், அது குரானாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், வேறு என்ன ஒரு நடப்பு விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கொரோனா வந்துச்சு, புயல் வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, எந்த மாதிரியான ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும், எதை பற்றி நம்ம விளங்குவதாக இருந்தாலும் நமக்கு முன்னால் உள்ள ஒரு வழி என்ன? நமக்கு முந்தி உள்ளவர்கள் வழியாகத்தான் அதை அறிய முடியும். அவர்களுக்கு முந்தி உள்ளவர்கள் வழியாக அறிந்திருப்பார்கள், அவர்களுக்கு முந்தி உள்ளவர்கள் வழியாக அறிந்திருப்பார்கள். இந்த மாதிரி மட்டும்தான் எந்த ஒரு சம்பவத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ சம்பவங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு முன்னாடி இருக்கிற வழி என்ன? இந்த ஆட்கள் சொல்வதை கேட்குறது தான், வேறு வழியே இல்லை. அப்போ இஸ்லாத்தில் இருக்க முடியாது. நீங்கள் நேரடியாக நான் சொன்னால் தான் ஏற்றுக்கிறவேன்னு சொன்னால், அப்போ குரானே கூட ஏற்றுக்கிறீங்களா? குரானை என்கிட்ட நேரடியாக சொல்லலை, ரசூல்லா சொல்லி நான் கேட்கலை, ரசூல்லா சொல்லி இந்த ஹதீஸை நான் கேட்கலன்னு சொல்லி குரானையும் கூட நிராகரிச்சிடலாம். அப்போ இந்த குரான் என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தாலும் சரி, ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இருப்பதாக இருந்தாலும் சரி, எது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு? தகவல்கள் மட்டும்தான் வாய்ப்பு. தகவல் மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வழி. அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம தகவலை ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் சரியா தவறா என்று ஒரு கருத்தை பற்றி பேச வேண்டி வருது. இது தகவல், சம்பவங்களை பற்றி அறிந்து கொள்ள ஒரே வழி என்ன? சிந்தனையினால் அறிய முடியாது. உதாரணமாக யானைப்படை அழிக்க வந்தான் என்பதை சிந்திச்சு பார்த்து, ஆமாம் அவன் இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? அது சிந்தனையில் வருமா? அது வராது. அப்போ எந்த ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்வதாக இருந்தாலும் அதை ஆய்வு செய்து சிந்தனை செய்து பார்த்து அந்த சம்பவம் சரிதான் என்று அறிய முடியாது. இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வழி, அந்த தகவல் மட்டும்தான் இருக்கிற வழி. அதே நேரத்தில் ஒரு கருத்தை ஒருத்தர் சொன்னார்னு சொல்கிறீங்க, ஒரு கருத்தை ஒரு முன்னாடி வைத்தோம் என்று சொன்னால் அந்த கருத்தை சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கருத்தை பார்க்குறோம், 5 5 11ங்கிறான், பெரிய தலைப்பை கட்டியிருக்கிறான். ஆனால் நம்ம ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிற மாட்டேங்க. 5 5 11 இல்லையே, 10 தானே. அப்போ அந்த ஒரு கருத்து, ஒரு மெசேஜ், ஒரு செய்தி, ஒரு சிந்தித்து எடுக்கிற ஒரு முடிவு, இதை பற்றி ஒருவர் நமக்கு சொல்வாரையானால் அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அறிவிப்பாளர்லாம் பார்க்க தேவையில்லை, இது சரியில்லை, இது இதுக்கு மாற்றமாக இருக்குது இப்படின்னு முடிவு எடுப்போம். அப்போ சிந்தித்து எடுக்கிற முடிவுகளுக்கு தான் சிந்தனையை செலுத்தணும். தகவல் மூலமாக பெறக்கூடியதுக்கு தகவல் ஒன்று தான். இப்போ நம்ம தகவல் வழியாக தான் எல்லாத்தையும் பெறுகிறோம். இப்போ தகவல் வழி தான் தகவல் யார் வழியாக வரும்? மனுஷன் தானே, மனிதர்கள் வழியாகத்தான் அந்த தகவல் நமக்கு வருகிறது. அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், குரானை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எதனால் ஏற்றுக்கிறோம்னு கேட்டால், அந்த குரான் இதுதான் குரான் ரசூல்லா சொன்னாங்கல்ல, அதை ஒரே ஒரு சஹாபியை அறிவிக்கிறாரே இல்லை, ஒட்டுமொத்த உம்மத்தும் அறிவிக்கிறது. ரெண்டாவது, அவங்க ரசூல்லா மரணித்த உடனே அதை எழுத்து வடிவமாக ரசூல்லா காலத்தில் ஆக்கப்பட்டுச்சு. அதை தொகுக்கவும் பட்டு விட்டது, ரிட்டனாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறதுனால அதான் குரான் என்பதில் நமக்கு டவுட்டே வராது. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த தாபியன்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த தாபியன்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த நம்ம அப்பம்பாட்டுன்னு சொன்னான். அப்போ எல்லாருமா சேர்ந்து அதை அறிவிக்கிறாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயம்டே வருது. அப்படியான ஒரு விஷயங்களுக்கு அது நம்பகத்தன்மை கூட. ரசூல்லா சொன்னாங்க என்பதில் டவுட்டே இல்லை. ரசூல்லா மேலோட உங்களுக்கு சந்தேகம் வருது, ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வராமல் போங்க, அது ஒரு விஷயம். ரசூலுல்லா இதை சொன்னார்கள் என்பதில் டவுட்டு வருமாண்டா வராதிங்க. அப்படி சொன்னது ஒருவர் இல்லை, ஒரு சமுதாயம், அடுத்து ஒரு சமுதாயம், அடுத்த சமுதாயம் என்று சொல்லி பல்லாயிரம் கோடி மக்கள் வரிசையாக அதை சங்கிலி தொடராக அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
அதனால் நம்ம குர்ஆன் என்பதில் வந்து இந்த வசனம் சஹிஹி, இந்த வசனம் லைஃப் உண்டு, யாரையும் எடை போட வேண்டிய தேவையில்லை. ஒருவர் 2 பேராக இருந்தால் எடை போடலாம். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயத்தில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, எடை போடவே மாட்டாங்க, யாரும் எடை போட மாட்டாங்க. இது ஒரு அடிப்படையாச்சா. ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த ஹதீஸுகளில் இப்போ லைஃப்னு வச்சு சொல்கிறாங்கன்னு சொல்கிறார்ல, அது ஏன்றது அவருக்கு விளங்க வைக்கிறக்கா வேண்டிய அவர் மாதிரியும் இருக்கிறாங்க. ஆலிம் படிச்சுட்டு ஹதீஸ் கலையை பற்றி உள்ளே நுழையாமல் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்களே என்பதற்காக சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி ஒரு செய்தி அறிவிப்பார். அது அம்புட்டு சஹாபி அறிவிச்சதாக வரவே வராது. விளங்குதா? ஒரு சில விஷயங்களை 2-3 சஹாபி அறிவிச்சிருப்பாங்க அதிகபட்சமாக போனால். ரொம்ப அதிகமாக விஷயமாக போனால் ஒரு 50 பேர் இருந்தால் அதுதான் முத்தவாத்திருங்கிற லெவலில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலெலாம் இருக்காது. 50ங்கிற சும்மா விரல் விட்டு கூட எண்ணிடலாம். எல்லாத்துக்கும் பேர் ஹபர வாஹிது தான். ஹபர வாஹிதுனா தனி நபர்களின் அறிவிப்புகள், அப்படி தான் ஹதீஸுகளுக்கு பேர். அப்போ ஹதீஸுகளுக்கு இன்னொரு பேர் ஹபர வாஹிதுமாங்க. ஹபர வாஹிதுனா என்னது, தனிநபர்கள் அறிவிப்பது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். சரி, அந்த அபூ ஹுரைரா சொன்னதை மற்ற அத்தனை சஹாபாக்கள் அறிஞ்சிருக்கலை, அறிஞ்சுதான் ரெக்கார்டு இல்லை. சரி, அபூ ஹுரைரா ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவார். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஒரு 10 பேர்ட்டான்னு சொல்லுவார்ல, அந்த 10 பேர்கிட்ட சொல்கிறாரு. அந்த 10 பேர் தான் அறிஞ்சிருந்தார்களே தவிர தாபீன்களில் உள்ள அனைவரும் அறியவில்லை. அந்த 10 பேரும் ஒரு 50 பேர் 100 பேருக்கு சொல்லிடுவாங்க. அந்த 100 பேர் தான் அதை அறிஞ்சிருந்தார்களே தவிர லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாங்கள்ல தபோ தாபீன்கள், அவங்க அறியலை. அப்போ அவங்கள்ட்ட அப்படின்னு வந்து கொண்டே இருக்கும் பொழுது அபூ ஹுரைரா சொன்ன 10 பேர் சொல்லுவார்ல, அந்த 10 பேரில் ஒருத்தன் இடக்கு முடக்க விளங்கி ஒரு கெட்டவனாக இருந்து அவன் வேறு மாதிரி அடுத்த ஆளுக்கு சொன்னான்னு வைங்களேன், வேறு மாதிரி போய் சேர்ந்துடும். அது அவன் கரெக்டாக இருந்தால் அதுக்கடுத்து உள்ளவன் ஒன்று நம்ம கையில் மட்டும் போட்டுக்குருவோம், கூட குறைய சேர்த்துக்குருவோம் அப்படின்னு இருந்தால் என்னவாயிரும்னு கேட்டால், அந்த ஹதீஸுகளில் மாற்றங்கள் வருவதற்கு, திருத்தங்கள் வருவதற்கு, ஹதீஸுக்கு மாற்றமானதாக ஹதீஸாக சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அறிவிக்கிற ஆட்களை பொறுத்தது. பலவிதமான முனாஃபிகள் கெட்டவன்லாம் அன்றைக்கி ஊடுருவி கொண்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி உள்ளவங்களில் பலதரப்பட்ட கூட்டங்கள் உண்டாகி போச்சு, பலரும் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கு சார்பாகலாம் அதிசயம் உண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற வந்ததுனால தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ குர்ஆனுக்கு தனியாக வச்சுருங்க, அதில் எந்த டவுட்டுக்கும் இடம் கிடையாது. இப்போ ஹதீஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாரு, ஒரு 2 பேர் தான் அறிவிக்கிறாங்க. அப்படி வருது, அவங்க யார் அவர் யார் பார்ப்போம், நல்ல ஆள் வந்துச்சா சரி பதிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஹிஜ்ரி 100லேருந்து 250க்குள்ளே அந்த எழுதி முடிச்சுட்டாங்க. ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து ஒவ்வொரு அறிஞரும் தனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அது எல்லாத்தையும் ரிட்டன் நூல் வழியில் ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆளையும் பற்றி அலசுகிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. இவர் நல்லவரா அவர் நல்லவரான்னு. அவங்க கிட்டத்தில் இருந்தாலும் வரலாறு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு போய் 1000 வருஷம் உள்ள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தான் அந்த முடிவு சொல்கிறாங்க, இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு. அந்த மாதிரியாக சொல்லப்பட்டு வந்துச்சின்னு சொன்னால் அது தள்ளிடுவோம். ஆளுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நம்ம ஏற்றுக்கிற கூடாது. உலக விஷயத்தை அப்படி தானே இருக்கிறோம். ஒரு பையன் பேர் எடுத்தவன் சொன்னான்னா அந்த செய்தியை நம்ம நம்ப மாட்டோம். இது இபாதத்து வணக்க விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான், அவளா தக்கும் லைஸ லக இல்முன், இல்மு இல்லாத பின்பற்றாத, உனக்கு திட்டவட்டமான அறிவு இருந்தால் தான் பின்பற்றணும். அப்போ இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு பொய்யர்னு வந்துட்டார்னு சொன்னால், பொய்யர் ரசூலுல்லாஹ் பேரில் பொய் சொல்லியிருக்கலாம்ல. பலவீனர்னு வந்துட்டாரையானால் அவள் கவனக்குறைவாக உன்னை சேர்த்துருக்கலாம்ல, மாற்றிருக்கலாம்ல என்று டவுட்டு வந்துடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பதில் டவுட்டு வருது. அப்படி வந்ததுனால அதை ஹதீஸ் இல்லைங்கிறோம். அது வீக்கான ஹதீஸும்போம், அல்லது ஹதீஸ் இல்லைம்போம். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருந்தால் அது ஹதீஸ் இல்லைம்போம். ஒரு பலவீனமான ஆட்களாக இருந்தாங்கன்னா இது வீக்காக இருக்குது. ஏன் வீக்காக இருக்குது, இவர் கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லை, ஒன்று கொண்டு பேசுவார், இவர் தான் இந்த செய்தியை இவர் சொன்னதை அறிவிக்கிறாரு, முன்ன பின்ன கூட குறைய சொல்லியிருக்கலாம், நம்பகம் இல்லாத ஆட்களுடைய இதை ஏற்றுக்கிற முடியாது, அல்லது இவர் நிறைய ஒரு பேணுதல் இல்லாத ஆள், அது மாதிரியா உள்ள ஒரு அப்படின்லாம் ஒரு குறைபாடுகள் வரும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை தள்ளி விட்டுறாங்க, பலவீனங்கிறாங்க. சும்மா பழைய லைஃப்னு எதையும் சொல்கிறது இல்லை. லைஃப்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ரீசனோடு என்ன செய்யணும் சொல்லணும். அது நம்ம சொல்ல மாட்டோம், அந்த காலத்தில் சொல்லியிருக்கணும், எடுத்து மட்டும் தான் நம்ம காட்ட முடியும். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் உள்ளது தான் நம்ம என்ன செய்கிறோம். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர்களில் குறை இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்குருவோம். அறிவிப்பாளர்கள் கரெக்டாக இருந்து கருத்து சரியில்லாமல் இருந்தால் அப்போ குர்ஆனோட உரசி பார்ப்போம். இது குர்ஆன் அதிக நம்பிக்கை கூறியது, அந்த கருத்துக்கு இது மாற்றமாக இருக்குது, நம்பகத்தன்மை உடப்படுது, அதனால் ஹதீஸ் இல்லைமோ. அப்போ இப்படித்தான் நமக்கு வழி இருக்குது, வேறு வழி இல்லை. நீ சிந்திச்சு தான் விளங்குறதுக்கு முடியும் என்று சொன்னால் அதையும் சிந்திச்சா முடிவு பண்ணிடலாம். ஒரு ஹதீஸை கேட்கணும், கேட்டுட்டு இருங்க சிந்திக்கிறேன், இது சைஹு தான், அப்படி வழி இருக்கா, இது லைஃப் தானே வழி இருக்கா,
வழி இல்லை. முந்தி சொன்னவனை கேட்டு தான் முடிவு எடுக்கணும். ஏன் அவங்க கருத்தை கேட்டி இமாம் கருத்தை கேட்டியேங்கிறாங்க? தகவலில் கேட்டு தான் ஆகணும். அவங்க செஞ்ச முடிவுகள்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். இமாம்கள் செஞ்ச முடிவுகள் இருக்கும்ல, அதை வந்து நாங்களே சிந்திக்கலாம். அவங்க சிந்தித்த மாதிரி அது சிந்தனைக்கு ஒத்ததாக இருந்தால் ஏற்றுக்கிறோம், ஒத்ததாக இல்லாட்டி என்ன செய்வோம், அதை தள்ளிடுவோம். அப்போ ஒருத்தர் செய்ய முடிவுகள் அவருடைய சொல்கிற கருத்துக்களை எடுத்தோம்னா அதை சிந்தித்து பார்த்து தள்ளலாம், மறுத்துடலாம். ஒரு தகவல் விஷயத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அந்த தகவல் விஷயத்தில் நம்ம சிந்தனைக்கு வேலை கிடையாது. என்ன வேலை இருக்குது? ஆட்களை இடம் போடுற அது குறித்து சிந்திக்கிறது தான் இருக்குது. இதை சொன்னவர் யார், உனக்கு சொன்னவர் யார், உனக்கு சொன்னவர் யார். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு அந்த காலத்தில் இப்போ என்கிட்டருந்து ஒரு செய்தியை ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் என் காலத்தில் பிறக்காத ஒரு ஆள். அப்போ யாராவது நம்புவாங்களா? நீ அவர் காலத்தில் வாழலை எப்படா கொண்டவர் சொல்லியிருப்பான்னு கேட்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஹதீஸ்களும் இருக்கிறது. அதெல்லாம் விடுபட்டது, அறுந்து போனது, தொடர்பு அருந்தது என்று அதெல்லாம் தள்ளிடுவாங்க. இப்படி பல காரணங்களை வச்சு செய்கிறாங்கன்னா இவர் கேட்குறார், ரசூல்லா ஒன்ட்டு வந்து சொன்னாங்களான்னு. ரசூல்லா ஒன்ட்ட வந்து லைஃப்னு சொன்னாங்கன்ற ரசூல்லா சொன்னாதான் பஞ்சாயத்தே இல்லையப்பா. ரசூல்லாத்தை நேரடியாக ஒரு ஹதீஸை என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா லைஃப் வருமா? நானே ரசூல்லா காலத்தில் வாழ்கிறேன், ரசூல்லா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் காதால் கேட்குறேன். அப்புறம் பலவீனத்துக்கு என்ன வேலை இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனும் ஹதீஸும் சமம் தானே. ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நேரடியாக ரசூல்லா சொன்னதை நம்ம கேட்டோம் என்று சொன்னால், ரெண்டும் வஹி, ரெண்டும் சமமான அந்தஸ்தில் உள்ளது தான். இதில் கொஞ்சம் நம்பிக்கை கூட, அதில் கொஞ்சம் நம்பிக்கை குறைவுன்னு கிடையாது. நம்பிக்கை குறைவு நம்பிக்கை கூட எதுக்கு வருதுன்னு சொன்னால், குர்ஆனை எழுத்து வடிவில் ஆக்கின மாதிரி ஆக்கப்படலை, குர்ஆனை மரணம் செஞ்ச மாதிரி மரணம் செய்யலை, குர்ஆனை வந்து அனைவரும் அறிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி அனைவரும் அறிஞ்சு வச்சுருக்கலை. ஹதீஸுகள் வந்து எழுத்துலையும் இல்லாமல் ஏதோ 1-2 பேர் சொல்லக்கூடிய வகையில் வரும் பொழுது அதில் வந்து நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி இட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணணும். எப்படி ஃபில்டர் பண்ணுறது? வகையில் வரும், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நேரடியாக வந்து இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அப்படி சொல்ல முடியும். நமக்கு தான் அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறான், சிந்திக்க திறனை தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், ஆய்வு பண்ணிவிட்டு இது சரியில்லாத ஹதீஸ், ஏன்னுட்டா இவர் வந்து சரியில்லாத ஒரு ஆள். அந்த சரியில்லாத ஆளுங்கிற முடிவு நானாக சொல்கிறேன், அதுவும் தகவல் அடிப்படையெல்லாம் செய்கிறேன். அதை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். அவர் காலத்தில் வாழ்ந்தவர் சொன்ன தகவலை தான் நான் ஏற்று ஆகணுமே தவிர வேறு ஒரு வழி இல்லை. வேறு ஒரு இருந்தால் தான் அவர் இந்த கேள்வி கேட்கணும். நம்ம ஒரு ஆள் அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொல்வதாக இருந்தால், நானாக ஒரு ஆள் அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொல்ல முடியும்னா, என் சமகாலத்தில் உள்ளவரை பற்றி நான் சொல்ல முடியும். எனக்கு முந்தி உள்ளவரை நான் சந்திக்காதவரை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர் காலத்தில் உள்ளவர் தான் அதை சொல்லியிருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், சில அறிஞர்கள் சொல்லை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? தகவலுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கருத்தை ஏற்றுக்கொள்ளலை. சம்பவங்களை சொல்லும் பொழுது அந்த சம்பவங்களை இவர் சொன்னாரா சொல்லலையாண்ட அந்த மாதிரி அறிவதற்கு அதான் வழி, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து இந்த அடிப்படை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அந்த காலத்தில் நம்ம கருத்து வேறு தகவல் வேறுண்டு ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்கிறோம். கருத்துங்கிறது வேறு, தகவலுங்கிறது வேறு. அப்போ கருத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆளுடைய தயவும் இல்லாமல் நம்மளாவே சிந்தித்து பார்த்து இந்த கருத்து தவறு, அதாவது இப்போ சீனி வந்து உப்பு வந்து இனிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், இது சரியில்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்? இது யாரும் சொல்லணும்னு அறிவிப்பாடலாம் அவசியம் கிடையாது. இதை சொன்னவர் யாராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சொன்னவர் அபூ ஹனீஃபாவாக இருந்தாலும் இது பொய்யின்றுவோம். ஒன்று அவர் வேலை சொன்ன பொய்யாக இருக்கணும், இல்லை அவர் சொன்ன தவறாக இருக்கணும். ஏன்? மெசேஜ் தப்பாக இருக்குது, உப்பு வந்து இனிக்காது. அப்போ உப்பு இனிக்குன்னு ஒருத்தன் சொல்கிறோம், கருத்தை எளிமையாக உள்ளதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கருத்து சம்மந்தமாக இருந்தால் அதை நம்ம வந்து அறிவிப்பாளர் யாருடைய கருத்தையும் பார்க்காமல தட்டி விட்டுறலாம். அதே நேரத்தில் வந்து இன்னார் இதை சொன்னார், இன்னார் இதை செய்தார் என்று வருவதாக இருந்தால் அவர் சொன்னதை சிந்தித்து அறிய முடியும். அவரை பார்த்தவர் சொல்லணும், அவரை சந்தித்தவர் சொல்லணும், அவர் காலத்தில் வாழ்ந்தவர் சொல்லணும், அவருக்கு அடுத்த ஆளுக்கு சொல்லணும். இப்படி தான் அறிய முடியும். இந்த பேசிக் வழங்காமல் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த லைஃபுங்கிறது வந்து இவர் லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்படியா சொல்கிறாரா? அவங்க மதுஹப்லேயே நிறைய விஷயம் லைஃப்னு சொல்லிடுவாங்க, அடுத்த மதுஹப் விஷயம் வரும்போது லைஃப்ன்றுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது.